நம்ம இலக்கியா இருந்துட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து கார்த்திக்கு ஒரு பொண்ண வந்து காட்டி விட்டுட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து இப்படி இருக்காளே, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய கல்யாணம் பண்ண அதாவது மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு நம்மளே நெனச்சோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பண்ண கொடுமைக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து, அவளுக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டா. பட் இருந்தாலும் அவள திருத்தி நல்வழிக்கு கொண்டு வந்து கார்த்திக் கூட சேர்த்து வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருந்தாங்க. இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட பேசும்போது, கௌதம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா குடுக்குறாங்க. அதாவது அஞ்சலிய பத்தி வந்து பேசும்போது பிரியாவுக்கும் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். என்னடா இது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்றாரு. ஏன்னா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, மறந்துட்டு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரியாவ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவனோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனா கௌதம் எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியாவுக்கே ஒண்ணுமே புரியாம இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இப்போ பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துல நம்ம கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, கௌதம் அதுக்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம, அந்த ஒரு விஷயத்த பத்தி இந்த அஞ்சலி கிட்டயும், அவங்க மாமா கிட்டயும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உசார்படுத்த பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியா மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாரி விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ வந்து மறுபடியும் இப்படி வந்து சொல்வாருன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது எதுக்காக இப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கிட்டயே வந்து சொல்றாங்க. அதாவது கார்த்திக் வந்துட்டு பிரியாவ லவ் பண்றது உண்ம. அதே சமயம் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா கூட கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் சொல்லக்கூடியதுக்கான காரணம், அஞ்சலிய ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு அந்த பிரியாவ பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தீர விசாரிச்சுட்டாங்க. ஏன் அவங்க குடும்பத்திலேயே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அவங்க பிரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்த்துட்டதாகவும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன். அதாவது அவங்க குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ற மாரி வந்து கிடையாது அவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம இலக்கிய கிட்டயும், அதே மாதிரி நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா கார்த்திக், அவங்க கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா, இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து நம்மள விட்டு போனா, அவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேடு கெட்டவ. நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தாரு. அடுத்ததா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்ற மாரி வந்து சந்தோஷத்துல இருக்கும்போது, நம்ம கார்த்திக்கு இப்படிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ஒரு விஷயத்த நம்ம கார்த்திக் ஏத்துக்கிட்டு தான் ஆவணும். ஏன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் நெனைக்கிறதோ, இல்ல பிரியா நெனைக்கிறதோ, கௌதம், இலக்கியா, ஜானகி இவங்க நெனைக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா, நடக்க போறது கிடையாது. அந்த கடவுள் என்ன நெனைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். கடைசி நேரத்துலயாச்சும் கூட கார்த்திக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அதுதான் நடக்கும். இல்ல அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட ஒண்ணு சேருவா அப்படின்னா அதுதான் நடக்கும். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஒரு அதிர்ச்சியான செய்திய கேட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.